ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கதிரோட தொழில்லயும் பயங்கர ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம தனாவும் கதிரும் சேர்ந்து ஒரு சாமியார்கிட்ட ஜாதகம் கேட்கறதுக்காக போறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயா, ரகுராம் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு கட்டத்துல நம்ம மாயாவுக்கு கதிர் பத்தின எல்லா உண்மைகளும் தெரிய வரப்போகுது. இனி நம்ம மாயா செம அதிரடியா வந்து ரகுராம் கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம கதிர்க்கும் அந்த ரெஸ்டாரண்ட்லயே வேலை கிடைக்குது. அதே சமயத்துல பசுபதி அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் தான் இந்த கதிர் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான், அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் பசுபதியும் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம கதிர்கிட்ட வந்து என்ன எங்கேயாவது வேலை பண்ணி நீ வாழ்க்கையை ஓட்டிடலாம் தப்பிச்சிடலான்னு பார்த்தியா? என்னைக்குமே என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாதுடா. புவனேஸ்வரி எதிர்த்து யாருமே நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட பசுபதியும் ஒழுங்கு மரியாதையா 50 லட்சம் ரூபா பணத்தை நீ எனக்கு தந்தே ஆகணும் அப்படி சொல்லி நம்ம கதிர்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிரும் எல்லா உண்மைகள் தெரிஞ்ச அப்புறமே அதை நிரூபிக்கிறதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிட்டுன்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம தனாவும் கதிர் இவ்வளோ ஃபீல் பண்ணி வரானே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கதிரும் நடந்தது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்காங்க. தனாவும் நீ எதுக்குடா கவலைப்பட்டுட்டு இருக்க, என்னனாலுமே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரும் இல்லை தானா 50 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால தான் அதை வந்து எப்படி புரட்டுறது என்ன அதுன்னு தெரியவே மாட்டேங்குது தானா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சரி எப்படியாவது நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்டா, ஏன்டா நமக்கு மட்டும் இவ்வளோ சோதனைகள் எல்லாம் வருது, நம்ம ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தா என்னவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர்கிட்ட கேட்கும்போது நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குதானா, ஆனால் அதுக்கு முறையான பணம் எல்லாம் நமக்கு வேணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தனாவும் சரி நம்ம காலையில் எதுக்குமே சாமியாரை போய் பார்த்துட்டு நமக்கு நேரம்லாம் எப்படி இருக்குது, கொஞ்ச நாளாவே வீட்ல நடக்கிறதும், குடும்பத்துக்குள்ள நடக்கிறதும் சரியே இல்ல. ஒரே பிரச்சனைகளா வந்துட்டுருக்கு. இந்த சமயத்துல இந்த தொழில ஆரம்பிச்சா நல்லபடியா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துரலான்னு நம்ம தனாவும் கதிர்கிட்ட சொல்றாங்க. கதிரும் தனாவும் அதுக்காக தயாராகுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியும், ரகுராமும் சரி அசதியா தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஜானகி ஒரு குழப்பத்தோடயே தூங்கிட்டு இருக்காங்க. சரி இவ்வளோ பெரிய உண்மைகள இத்தன நாளாட்டி இவங்க சுமந்து மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. இனியாவது இவங்க நல்லபடியா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஜானகி அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாட்ட அந்த சமயத்துல நம்ம ஜானகிக்கு ஒரு கனவு வருது. அப்படி ரகுராம் அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு செயல் செய்யற மாதிரி ஒரு கனவு வந்த உடனே நம்ம ஜானகி பயந்து போய் அப்படி கதறாங்க. அதை கேட்டு நம்ம ரகுராமோ என்னாச்சு ஜானகி, எதற்காக இவ்வளோ டென்ஷனா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜானகியும் இல்லைங்க ஒரு பெரிய கெட்ட கனவு கண்டேன், உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ ஒரு கனவு கண்டேன், எனக்கு ஏதோ மனசுக்கு சரியே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமும் சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரீயாக தூங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியோட மனசு கேட்கவே மாட்டேங்குது. இல்லை எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துற மாதிரி ஒரு கனவு, எதனால இப்படி ஒரு கனவு எனக்கு வந்துச்சுன்னு தெரியலையே, என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. நம்ம ரகுராமும் நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத ஜானகி, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ரகுராம் தூங்கினாலும் நம்ம ஜானகிக்கு மனசுக்கு கேட்கவே மாட்டேங்குது. எதுக்கு இவ்வளோ பெரிய கனவு வந்துச்சு, என்னவா இருக்கும், நம்ம யாருக்கு என்ன தப்பு செய்திருக்கோம், ஏதோ ஒரு குற்றம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி மனசில் போட்டு குழம்பிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் நம்ம ஜானகி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்ச மாயாவும் என்னாச்சு பெரியம்மா, எதுக்காக நீங்கள் இவ்வளோ வருத்தத்தில் இருக்கீங்க அப்படி கேட்கும்போது நம்ம ஜானகியும் இல்லை மாயா நேற்றுக்கு நான் ஒரு கனவு கண்டேன், அதில் உன்னோட பெரியப்பாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடந்துச்சு, அது நினைச்சாதான் எனக்கு வருத்தமாகவே இருக்குது. இந்த கனவு ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துது, அது என்னதான் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு கெட்ட காலமாக இருக்கும் போல நமக்கு அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவோ சரி பெரியம்மா நீங்கள் இவ்வளோ குழம்பிட்டே இருக்கீங்க, பேசாமல் நம்ம ஒரு சாமியார் பார்ப்போம்ல, அவங்கள பார்த்து எல்லாத்தையுமே கேட்க வேண்டியதுன்னு, அவங்க எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுவாங்களே அப்படி கேட்கும்போது நம்ம ஜானகியும் நீ சொல்றது சரியா தான் இருக்கு மாயா, ஒரு எட்டி நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் ஆமா பெரியம்மா உடனே பெரியப்பா கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம ஜானகியும் ரகுராம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமும் சரி நீ மனசை போட்டு குழப்பிட்டே இருக்குல்ல, அதனால ஒரு வாட்டி சாமியாரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நம்ம ரகுராம், மாயா, ஜானகி எல்லாரும் சேர்ந்து சாமியாரை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க.
அதே நேரத்தில் நம்ம கதிரும் தனாவும் சாமியாரை பார்க்குறதுக்கு வராங்க. சாமியார்கிட்ட வந்து, இல்லை சாமி, எங்களுக்கு வந்து எப்படி நேரம் எல்லாம் நல்லபடியாக இருக்கா, குடும்பத்தில் கொஞ்ச நாளாட்டே பிரச்சனைகளாக தான் ஓடிட்டுருக்கு, நீங்கள் கொஞ்சம் இதை சோழியை உருட்டி போட்டு பாருங்களாம் அப்படின்னு கேட்கும்போது, சாமியார் ஏதோ ஒரு பிரச்சனையை யோசிச்சுட்டே இருக்கீங்க போல, என்னவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படி சொல்லும்போது, கதிரும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், அந்த தொழில் ஆரம்பித்தா நல்லபடியாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தனாவும் கதிரும் கேட்கும்போது, சாமியாரும் அதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க என்ன தொழில் பண்ணாலுமே அது சிறப்பாவே நடக்க போகுது பாருங்க. அந்த இறைவனோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட்டா நம்ம கதிரும் தனாவும் வெளியில வரும்போது நம்ம தனாவும் கதிர் கிட்ட, சரி, இந்த சாமியார் சொன்னது எனக்கு ஏதோ ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உனக்கு தொழில் எப்படியும் நல்லபடியா நடக்கும். நம்ம நினைச்ச மாதிரி அந்த தொழிலை தொடங்கிடலாம். இனிமே வாழ்க்கையில முன்னேறிடலாம். எந்த பிரச்சனையுமே உனக்கு வராது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல நம்ம தனா கதிருக்கு பக்க பலமா இருந்துட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா நம்ம ரகுராம், ஜானகி எல்லாரும் வராங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சாமியார் கிட்ட போகும்போது கதிர் அதை கவனிச்சிடுறாங்க. என்னவா இருக்கும், எதுக்காக இவங்க இங்க வந்திருக்காங்க, எதுவா இருந்தாலும் ஜன்னல்ல இருந்து மறைஞ்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துலயே ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ரகுராமும் ஜானகியும் குழப்பத்தில் இருக்கிறத கவனிச்ச சாமியாரும், என்னாச்சு, நீங்க ஏதோ ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஜானகியும், நான் வந்து இப்படி ஒரு கனவு கண்டேன், எதனால இப்படி ஒரு கனவு வந்துன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் அந்த கனவு ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துற மாதிரி எனக்கு இருக்கு சாமி, எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்னவா இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படி சொல்லும்போது, சாமியாரும் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது சாமியாருக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம சாமியாரும் ரகுராம் கிட்ட, இது ஏதோ ஒரு குறை தான், யாரோ ஒருத்தங்க தான் உங்களுக்கு இப்படி ஒரு செயலை உணர்த்தியிருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கும்போது கரெக்டா அவங்களோட பையன் யாரோ ஒருத்தங்கள கண்டிப்பா நல்லபடியா கவனிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு குடுத்துருக்கீங்க. ஆனா, அந்த பையன வந்து நீங்க சரியா கவனிக்கல போல. அதனால தான் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஆவியாட்டு சுத்தி உங்க கனவுல வந்திருப்பாங்க. அந்த பையனோட நிலைமை எப்படி இருக்கோ, என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க அந்த பையன கண்டுபிடிச்சு நல்லபடியா ஒரு செயல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொன்ன உடனே அதை கேட்டு நம்ம ரகுராம், ஜானகி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க வந்து எல்லாமே நடந்ததை கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஆமா, இவங்க வந்து தங்கச்சி பையனுக்கு தான் பிரசவம் பார்த்தாங்க. இந்நேரம் அவங்க உயிரோட இல்ல. அந்த குறை தான் எனக்கு கனவா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சொல்லும்போது, சாமியாரும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கதிர் வெளியிலேருந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. கதிர் யாருக்கும் தெரியாம பார்த்தத நம்ம மாயா எல்லாம் கவனிக்கிறாங்க. கதிர் ஒரு குழப்பத்தோடயே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராம், ஜானகி எல்லாருமே வெளியில வரும்போது கதிர் தனாவோ என்னாச்சு, என்ன சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம மாயா அப்படி யோசிக்கிறாங்க. என்னடா இது, கதிர் வந்து இவ்வளோ நேரம் ஜன்னல்ல தானே இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்தா, இவன் என்ன புதுசாட்டி எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம பெரியப்பா கிட்ட என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறானே அப்படின்னு நம்ம மாயாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு, கதிரோட முகமே சரியில்லை, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டா என்னைக்கு வந்து பஞ்சாயத்தில் இப்படிலாம் ஒரு நிலைமை ஆச்சோ அன்னையிலேருந்தே கதிரோட முகம் சரியில்லை, என்னவா இருக்கும், கதிர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறான், அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அது தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி மாயா அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனி சமாதடியா கதிர் தான் அந்த பேரே அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம மாயா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ரகுராம் கிட்ட அதை நிரூபிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.